அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காண்போம். முதலில் வைகுண்டபதி கோவிந்தனை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம். சோபகிருது வருடத்தின் 9வது மாதம். சூரியன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது தனுர் மாதம் என்று பெயர். இந்த மாதம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் பரமபத சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறும். தனுர் மாத பூஜை, ஆருத்ர தரிசனம், அடுத்த வருடம் மழை பொழிவதற்கு இந்த மாதம் கெற்போட்டம் பார்க்கப்படுகிறது. ஆங்கில புத்தாண்டு, போகி பண்டிகை மாதம் 29 நாட்களும் வீட்டு வாசலில் கோலம் போட்டு இறை பக்தியுடன் கொண்டாடக்கூடிய மாதம் தனுர் மாதம். அவரவர் வாங்கிய வரத்திற்கு ஏற்ப சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படக்கூடிய மாதம் மார்கழி மாதம். காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லோருமே அவரவர் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க. நாம் வேண்டி கேட்ட வரத்தை குலதெய்வம் நமக்கு கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கோச்சார கிரகங்களை வைத்து மார்கழி மாத பலாபலன்கள் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மார்கழி மாதம் 1 முதல் 29ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சூரியன். மார்கழி மாதம் 4ஆம் தேதி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மீன ராசியில் ராகு, மேச ராசியில் குரு. மார்கழி மாதம் 15ஆம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். கன்னி ராசியில் கேது. மார்கழி மாதம் 9ஆம் தேதி துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். விருச்சிக ராசியில் மார்கழி மாதம் 16ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். தனுசு ராசியிலும் விருச்சிக ராசியிலும் புதன் சஞ்சாரம் செய்கிறார். மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து இந்த மார்கழி மாதம் தொடங்குகிறது. கும்ப ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மார்கழி எல்லா வருடமுமே கார்த்திகை மார்கழி கும்பராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் 10ஆம் வீட்டிலும் 11ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வார். இந்த வருடம் இன்னொருபடி கூடுதலாக செவ்வாய் பகவான் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிக மிக சிறப்பு, ஒரு அற்புதமான காலகட்டம் என்று இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம். தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் வேலை வாய்ப்புகள் கும்பராசி என்பதற்கு இந்த மார்கழி மாதம் நன்றாகவே இருக்கும். மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது கூடுதலாக முயற்சி செய்யணும். முயற்சி செய்தவரை கும்பராசி என்பதற்கு முன்னேற்றம் இந்த மார்கழி மாதம் உண்டு. மார்கழி மாதம் 11ஆம் தேதி லாபத்திற்கு 11ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம். சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தந்தை வழி உறவுகள் மூலம் இந்த மாதம் கலகலன்னு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கும்பராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள், அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறலாம். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மார்கழி மாதம் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை 12ஆம் வீட்டில் விரயச்சனியாக இருந்த சனி பகவான் ஜென்ம ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்பராசி அன்பர்கள் அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதம், போரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி மார்கழி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆரம்பம். பெரும்பாலும் ஜோசியமாவது கடவுளாவது அப்படின்னு விதண்டாவாதம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 2.5 வருட காலம் கோச்சாரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த திசா புத்தி நடந்தாலும் சரி, நல்ல திசா புத்தியில் நடந்தாலும் கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி வருகிறது என்றாலே ஒரு மனிதன் படாத பாடுபட வேண்டியதுதான். கஷ்டத்தின் மேல் கஷ்டம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, தந்தை மகனுக்குள் பிரச்சனை, சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை அப்படின்னு
எல்லா வழியிலும் சனி பகவான் வந்து அனுபவங்களை கொடுப்பார். அடுத்த 2.5 வருட காலம் விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் நன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியின் மேல் சனி பகவான் வந்து மந்தமாக்க போகிறார். சனி பகவான் என்றாலே இருள் கிரகம். சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்கள் ஒரு ராசியின் மேல் சஞ்சாரம் செய்தால் அந்த ராசி வந்து இருள் சூழ்ந்து விடும். அப்படியே மந்தமாக அவர்களுடைய முகமே மாறி போயிடும், உடலே மாறி போயிடும். எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி முதல் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு சமூகத்தை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இதுவரை கூண்டுக்கிளியாக வீட்டிலேயே இருந்தவர்கள் 4 இடம் சுற்றி பார்க்கலாம், 4 இடம் வேலைக்கு போகலாம், ஒரு 10 முதலாளியை பார்க்கலாம். சமூக அந்தஸ்து, அதாவது 4 நண்பர்கள் கும்பராசி என்பதற்கு இளைஞர்களுக்கு உருவாகும். அவரவர் வயதிற்கு தகுந்தாற்போல் முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, 2வது சுற்று, 3வது சுற்றாக இருந்தாலும் சரி, அவரவர் வயதிற்கு தகுந்தாற்போல் ஜென்ம சனியில் அனுபவங்களை கும்பராசி என்பவர்கள் மார்கழி மாதம் 4ஆம் தேதி முதல் அனுபவிப்பீர்கள். விரயம் குறையும். விரயச் செலவு, தண்டச் செலவு, தேவையில்லாத செலவுகள், வண்டி வாகன விபத்து, இந்த மாதிரி விரயச் செலவுகள் கும்பராசி என்பதற்கு மார்கழி 4ஆம் தேதி முதல் குறையும். உங்களுக்காக எதிர்காலத்திற்காக நீங்கள் வந்து 4 இடம் சுற்றி அலைந்து வேலை பார்த்து பணம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை மார்கழி மாதம் 4ஆம் தேதி முதல் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கருநாக பாம்பு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் 2ஆம் வீடு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசியும் இருள் சூழ போகிறது. அதே மாதிரி 8ஆம் வீடு அஷ்டமமும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 3 ராசிகள் கும்பராசிக்கு இருட்டாக ஒளி இழந்து கொண்டிருக்கிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பேச்சில் கவனமாக செயல்பட வேண்டும். குடும்ப நபர்களை பயமுறுத்தக்கூடாது. பெரும்பாலும் சில பேர் வந்து திருமணம் ஆனவர்கள், கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து வேறு வீடு இடம்பெறக்கூடிய நிலை ஏற்படும். இளைஞர்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை விஷயமா, தொழில் விஷயமா, படிப்பு விஷயமா குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். தனித்து போனாலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏன்னா தனக்காரகன் குருவை விட அள்ளி கொடுக்க போகிறார் ராகு. பணப்பிரச்சனை கும்பராசி அன்பர்கள் தீர்த்து கொள்ளலாம். உங்கள் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களையோ அல்லது உங்கள் நண்பர்களையோ சொந்த பந்த உறவுகளையோ பயமுறுத்தக்கூடாது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை. குருபகான் வந்து 7ஆம் வீட்டை பாரி செய்கிறார். கணவன் மனைவிக்குள் அந்நியம் மேம்படும். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. சிம்மராசி என்பது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு. பெரும்பாலும் கும்பராசி என்பதற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்னொரு 4 மாத காலம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை குருபகான் பார்வை ஏற்படுத்துகிறது. குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை 9ஆம் வீட்டிற்கு விழுகிறது. தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம். தந்தையாருடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணம் மூலம் கும்பராசி என்பவர்கள் அனுபவிக்கலாம். சகல பாக்கியங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. குருபகானுடைய 9ஆம் பார்வை 11ஆம் வீட்டிற்கு விழுகிறது. குருபகானுடைய 9ஆம் பார்வை 11ஆம் வீட்டிற்கு விழும்போது சூரியன் செவ்வாய் கூட்டணியை குருபகான் பாரி செய்யும் பொழுது உபய வருமானம் சிறப்பு. விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை வியாபாரம், வர்த்தகம் எல்லா வழியிலும் உபய வருமானம் பெரும்பாலும் கும்பராசி என்பதற்கு இன்னொரு 4 மாத காலம் சிறப்பாக இருக்கும். பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பயந்த அனுபவங்கள் ஏற்படும். மாய மந்திர செய்வன போன்ற இந்த மாதிரி கெட்ட சக்திகளை நாடாமல் இருக்கும்போது கும்பராசி என்பவர்கள் பண விரயங்களிலிருந்து மீண்டு விடலாம். இந்த மார்கழி மாதம் 9ஆம் தேதி பாக்கியத்திலிருந்து தொழிற்ஸ்தானத்திற்கு சுக்கிரபகவான் வருகிறார். தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் இடப்பெயர்வு, ஓரிடம் விட்டு ஓரிடம் இடம்பெயரக்கூடிய நிலை, கொஞ்சம் அலைச்சலும் கும்பராசி என்பதற்கு இந்த மார்கழி மாதம் காட்டுகிறது. அலைந்தாலும்
அதற்குண்டான வருமானம் பணம் சம்பாதித்து விடலாம். கும்பராசிக்கு சூரிய பகவான் 11ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரியனால் தன லாபம் ஏற்படுகிறது. மார்கழி மாதம் கும்பராசி என்பதற்கு ஆளுமை அதிகார திறமை உண்டு. முயற்சித்த விஷயங்கள் மார்கழி 15ஆம் தேதிக்கு பிறகு உடனுக்குடன் வெற்றி பெறலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.